ஒரு பக்கம் ரோகிணியோடைய சிட்டியை அனுப்பி எப்படியாச்சும் வந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கிறது அப்படிங்கிற பிளான் கவுந்துக்குச்சு. ஸோ அதுக்கு முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து இப்போ கோயில் வாசல்லையே மீனா, சத்யா, அதுக்கப்புறம் வந்து இவங்க அம்மா, அப்புறம் சீதா எல்லாருமே இருக்காங்க. இருக்கும் பொழுது வந்து கரெக்டாக முத்து என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு என் கூட வந்திருக்க அந்த மலேசியன் கப்பலுக்கு வந்து அவருடைய 60வது பிறந்தநாளாம். அதனால் வந்து இப்போ உடனடியாக அந்த 60ஆம் பிறந்த நாளுக்கான ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணணும், பார்த்து பண்ணு அப்படின்னா, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு மீனா உள்ளே போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்து கரெக்டாக சிட்டியோட ஆட்கள்லாம் வர, இப்போ உடனே வந்து சத்யா அக்கா கிட்ட பிரச்சனை பண்ண போகிறானா, நான் வெயிட் பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேராக உள்ளார போயிட்டு அங்கே இருக்க மேனேஜரை பிடிச்சி கோயிலில் வந்து விசாரிக்கிறாரு. எனக்கு இந்த நாளில் இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால், இதை ஏற்கனவே வந்து மீனா கேட்டாங்களே நீங்கள் யார் அப்படின்னா, நான் மீனாவுக்கு வந்து தெரிஞ்சவங்க தான், எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே, இல்லை அவங்கள்ட்ட சொன்னதான் உங்கள்ட்டையும் சொல்கிறேன், போலீஸ் வந்தால் மட்டும் தான் கொடுப்போம், இல்லைனா எங்களால் கொடுக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை மீனாகிட்டையும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ சிட்டி இதை கேட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இப்போ. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ முத்து நேராக கிளம்பி இங்கே வந்துடுறாரு. இங்கே வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலோட வர இப்போ மீனா அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க வேறு. சிட்டி வந்து கேட்டாங்கன்னா அவன் எதுக்கு கேட்டான், என்ன விஷயம் அது அப்படிங்கும்போது சரி விட அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ரோகிணி கேட்டு தான் சிட்டி இது பண்ணியிருக்கணும். இந்த ரோகம் அவன் நெருக்கங்கிறத ஓரளவுக்கு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. இதில் இங்கே அவங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணி நல்லபடியாக அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் தான் வந்து இப்போ அடுத்த வாரம் காமிக்கிற ப்ரோமோலேயே வந்து ரோகிணி முகத்தில் அப்படி ஒரு பயம் தெரியுது. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க, மலேசியா தான் ஆகுன்னு சொன்னோன்னே எந்த ஏரியா என்ன அங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களேன்னு அவர் வேறு சொல்லிகிட்டே இருக்கார். எப்படி சமாளிக்க போகிறோன்னு இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இப்போ இது இல்லாமல் அந்த பரதநாட்டியம் கோர்ஸ் நடக்கிற இடத்துல அந்த ரதியும் தீனாவும் வந்து இப்போ இவங்க வீடு மாறி போலங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு நிம்மதி ஆகிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து நான் தான் அங்கே போவேனான்ட்டு இருந்தேன், என் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் கதையெல்லாம் விட்டாங்க விஜயா, ஆனால் அது வந்து உண்மை இல்லைங்கிறத ரதி சொல்லிட்டாங்க. இது கூடவே வந்து தான் கூட்டு வந்த மருமகங்கிறனாலே என்னவோ பார்வதிக்கு ரோகிணி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்து நீ எப்படியும் வந்து மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன், ஸ்ருதி உன்னை மாமியாராக ஏற்றுக்க மாட்டான், உனக்கு இருக்கிறது ரோகிணி தான், அவளை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ, என்னைக்கு இருந்தாலும் அவள் பணம் வந்ததுக்கப்புறம் பெரிய பணக்காரி ஆகிடுவா அப்படின்னா வந்து சொல்ல சரி ஓகே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்த வாரம் மலேசியா விவகாரத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, பணம் யார் கையில் போக போகுது, நிறைய திருப்பங்கள் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.